ஜெபம் என்பது பிச்சை எடுக்கிற நேரம் கிடையாது. ஜெபம் என்பது விசுவாசத்தினாலே ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற நேரம். சொன்னால் பாவத்திலே வியாதி இருக்கிறது, மீட்பிலே சரீர சுகம் இருக்கிறது. இஞ்சி கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மற்ற ரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அருமையானவர்களே கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 1ஆம் வசனம். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கடந்த சில வாரங்களாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே, யெகோவா ஷிகேனு, யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோஹி, இமானுவேல், இயேசு. இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் அவருடைய சுபாவத்தை அங்கே நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாமத்துக்குள்ளேயும் அவருடைய சுபாவம் அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய குணாதிசயத்தை அவருடைய நாமங்கள் வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் அந்த நாமத்துக்குள்ளேயே அது இருக்கிறது. அந்த நாமம் அதை வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே முதலாவதாக எல் ஷடாய் என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். எல் ஷடாய் என்றால் என்ன? எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அர்த்தம். போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தம். நிரம்பி வழிகை செய்கிற தேவன் என்று அர்த்தம். தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். இரண்டாவதாக எபனேசர் என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். எபனேசர் என்றால் என்ன? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம். மூன்றாவதாக எந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ராஃபா என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் என்னை குணமாக்குகிறவர் என்று அர்த்தம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொன்னார். நான்காவதாக எந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம்? யெகோவா நிசி என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா நிசி என்றால் என்ன அர்த்தம்? The Lord is my banner என்று அர்த்தம். கர்த்தர் என் விருது கொடி, கர்த்தர் என் ஜெயக்கொடி, கர்த்தர் என்னுடைய வெற்றி கொடி என்று அர்த்தம். இதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். ஆறாவதாக யெகோவா ஷாலோம் என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா ஷாலோம் என்றால் என்ன அர்த்தம்? The Lord is my peace என்று அர்த்தம். கர்த்தர் என்னுடைய சமாதானமாயிருக்கிறார். The Lord ஷாலோம் என்று அர்த்தம். கர்த்தரே நம்முடைய சமாதானமாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம் மறுபடியும். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் யாராக இருக்கிறார்? என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என்னுடைய ஆண்டவர்
மட்டுமல்ல, கர்த்தர் என்னுடைய மீட்பர் மட்டுமல்ல, கர்த்தர் என்னுடைய சிருஷ்டிகர் மட்டுமல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராகவும் அவர் இருக்கிறார் என்று இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல, அதாவது மேய்ப்பர் என்கிற இந்த இடத்துல யெகோவா ரூவா அல்லது யெகோவா ரோகி என்கிற ஒரு பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா ரோகி என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா ரூவா என்றால் என்ன அர்த்தம்? The Lord is my shepherd என்று அர்த்தம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அர்த்தம். எல்லா கரங்களும் இது சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தான் என்னுடைய மேய்ப்பர். கர்த்தர் என்னுடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, கர்த்தர் என்னுடைய சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, கர்த்தர் என்னுடைய மீட்பர் மாத்திரமல்ல, கர்த்தர் என்னை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராகவும் அவர் இருக்கிறார் என்று அவன் இங்கே பாடுகிறான். சரி, மேய்ப்பர் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அவன் இங்கே பாடுகிறானே, மேய்ப்பர் என்றால் என்ன அர்த்தம்? மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை போஷிப்பவர் என்று அர்த்தம். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை பராமரிப்பவர் என்று அர்த்தம். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை பாதுகாப்பவர் என்று அர்த்தம். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்மை அன்றாடம் நடத்துகிறவர் என்று அர்த்தம். மேய்ப்பர் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை அன்றாடம் சந்திக்கிறவர். தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே முன்கூட்டியே அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிறவர் என்று அர்த்தம். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் யாரா இருக்கிறாரு? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், நம்மை அவர் போஷிக்கிறவர் என்று அர்த்தம். மறுபடியும் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. கர்த்தர் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், கர்த்தர் என்னை போஷிக்கிறவர், கர்த்தர் என்னை பராமரிக்கிறவர். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சங்கீதம் எந்த பின்னணியிலே பாடப்பட்டிருக்கிறது, இந்த சங்கீதம் எந்த பின்னணியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆழமாய் பார்க்கும் பொழுது இங்கே தெளிவாய் நமக்கு விளங்குகிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் அவனுடைய போர் சேவகர்களும் தாவீதை கொல்லும்படியாக துரத்தி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பாருங்க, அவன் தன்னுடைய ஜீவனை கையிலே பிடித்துக்கொண்டு, தன்னுடைய உயிரை கையிலே பிடித்துக்கொண்டு என்கேதி என்கிற ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி அவன் கடந்து ஓடுகிறான். எந்த இடம்? என்கேதி என்கிற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கை நோக்கி அவன் ஓடி வருகிறான். அவன் ஜீவனை கையிலே பிடித்துக்கொண்டு ஓடுகிறான். இதோட நம்முடைய சாப்டர் க்ளோஸ், நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு என்று பாருங்க, உயிரை கையில பிடித்துக்கொண்டு அந்த பள்ளத்தாக்கின் வழியாக அவன் ஓடி வருகிறான். அப்படி அந்த பள்ளத்தாக்கை நோக்கி அவன் ஓடி வருகிற வேளையிலே சில மேய்ப்பர்கள் அங்கே அவர்கள் தங்களுடைய ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆடுகளை அவர்கள் அங்கே பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே தங்களுடைய ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆடுகளுடைய தலையின் மேலே அந்த ஒலிவ எண்ணெயை பூசிக்கொண்டு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதன் அருகிலே அமர்ந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு உள்ளத்திலே பாருங்க எழும்புகிறது. என்ன எழும்புகிறது? தன்னுடைய மேய்ப்பர் இருக்கிறார். தன்னுடைய மேய்ப்பரை குறித்தான ஒரு வெளிப்பாடு, தன்னுடைய மேய்ப்பரை குறித்தான ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ளே வீச ஆரம்பிக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று இந்த சங்கீதத்தை அவன் பாடுகிறான். அங்க இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் எல்லாரும் தங்களுடைய ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய மேய்ப்பரை குறித்த ஒரு வெளிப்பாடை இவன் பெற்றுக்கொண்டு, என்னுடைய மேய்ப்பர் இருக்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன், தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று அவன் இங்கே பாடுகிறான். உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுகிறார் என்று அவன் இங்கே கர்த்தரை குறித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரன் அவன் அங்கே ருசி பார்த்து அதை சுவைத்து அவன் அங்கே அதை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆடுகளை பராமரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்களாம், தம்முடைய ஆடுகளுடைய தலையின் மேலே ஒவ்வொரு நாளும் இந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து பூசி அவர்களை அந்த ஆடுகளை வந்து மேய்ப்பதற்கு அழைத்து செல்வார்களாம். ஏன் இந்த ஒலிவ எண்ணெயை இந்த ஆடுகளுடைய தலையின் மேலே அப்ளை பண்ணி அதை பூசி கொண்டு பிறகு அவர்கள் மேய்க்க அழைத்து செல்வார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசம் வந்து வனாந்தரம் உள்ள ஒரு தேசம். ஆங்காங்கே இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும் பொழுது அங்கே இந்த வனாந்தரத்துக்குள்ளே பாம்புகள் பதுங்கி இருக்குமா, சில கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அந்த மண்ணுக்குள்ளே அது வந்து நுழைந்திருக்குமா. இந்த ஆடுகளை மொத்தமாக மேய்த்து கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குமா, இந்த மண்ணுக்குள்ளே பதிந்திருக்கிற அந்த பாம்புகள், இந்த சர்ப்பங்கள்லாம் வந்து ஆட்டோடைய தலையில ஒரே போட்டு கொத்திடுமா பாருங்க. கொத்துனா சில ஆடுகள் அந்த இடத்திலேயே மரித்து போய்விடும், சில ஆடுகள் மரிப்பதற்கு 2-3 நாட்கள் ஆகுமா. ஏனென்று சொன்னால் இந்த விஷம் உடனே ஏறிடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி பாருங்க, அது உடம்பெல்லாம் பரவி கண்ணெல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல ஆகி அப்புறம் 2-3 நாட்கள் கழித்து தான் அந்த ஆடுகள் வந்து மரிக்குமா. அது மாத்திரமல்ல, இந்த வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய இந்த செடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அப்படி கண்களுக்கு தெரியாத அந்த பூச்சிகள் அதெல்லாம் என்ன பண்ணுமா, சர்ன்னு மூக்குள்ள ஏறிடுமா பாருங்க. அது மாத்திரமல்ல, அந்த பூச்சிகள் எல்லாம் அந்த கண்ணுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அதை நிம்மதியை தூங்க விடாம, அதை நிம்மதியை மேய விடாம அதுகளை போட்டு பாருங்க அச்சுறுத்தி கொண்டு அப்படியே பாடுபடுத்தி கொண்டிருக்குமா பாருங்க. சில ஆடுகள் எல்லாம் பாருங்க இந்த பூச்சியுடைய தொல்லையெல்லாம் தாங்க முடியாம போய் பாருங்க பாறாங்கல்ல டம்முன்னு அடிச்சு மோதி அப்படியே செத்து அது மடிந்து போய் விடுமா. இதெல்லாம் பாருங்க கவனித்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், இந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து தங்களுடைய அந்த மந்தைக்கு முன்பாக வைத்திருப்பார்களாம். வைத்திருக்கும் பொழுது இந்த ஆடுகளை எல்லாம் வெளியே மேய்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டு போகும் பொழுது என்ன பண்ணுவார்களாம், அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து அந்த ஆட்டுடைய தலையில அந்த மேய்ப்பன் பூசி விடுவானாம். ஒவ்வொரு நாளும் பூசி விட்டு தான் டெய்லியும் மேய்ப்பதற்கு அழைத்து சென்று போவானாம். அருமையானவர்களே கவனியுங்கள், இந்த ஒலிவ எண்ணெய் வாடைக்கு இந்த சர்ப்பம் பக்கத்துல வரவே வராதாம். இருக்கிறீங்களா, இந்த ஒலிவ எண்ணெய் வாடைக்கு இந்த சர்ப்பங்கள் பக்கத்தில் வரவே வராதான் பாருங்க. அது மாத்திரமல்ல, இந்த கண்களுக்கு தெரியாத சின்ன சின்ன இந்த பூச்சிகளா இருக்குது பாருங்க, இதெல்லாம் இந்த ஒலிவ எண்ணெயுடைய வாடையிலேயே செத்து அப்படியே கருகி போய் விடுமா. ஆடுகள் பாருங்க நீண்ட நாட்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்குமா, நல்லா மேய்ச்சலை கண்டடைந்து அது மறுபடியுமாக மந்தைக்கு திரும்பி வருமா. எல்லாம் இருக்கிறீங்களா, இதெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் சங்கீதக்காரன் பாடுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? ஆடுகளுக்கு சத்துருக்கள் எது? அந்த சர்ப்பங்கள், அந்த சிறு பூச்சிகள். மனுஷனுக்கு பாருங்க சத்துருக்கள் இருக்கிறாங்க. மனுஷன் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறான், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறான். வியாதிகள் வந்து அட்டாக் பண்ணுது, வியாதிகள் வந்து தாக்க ஆரம்பிக்கிறது. கண்களுக்கு தெரியாத சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் இருக்கிறீங்களா, இதெல்லாம் வந்து சரீரத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது, தாக்க ஆரம்பிக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்ப
என்ன இங்க அருமையான சத்தியத்தை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனேயே அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும், அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறோம். கண்களுக்கு தெரியாத சில கிருமிகள் வந்து நம்முடைய சரீரத்தை பாருங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது, குடும்பத்தை தாக்க ஆரம்பிக்குது, பிள்ளைகளை தாக்க ஆரம்பிக்குது. இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். இந்த வியாதி கிருமிகளுக்கு நாம் தப்பிக்க வேண்டும். நாம் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும், நாம் சுகமாய் வாழ வேண்டும், வெற்றியாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் 10 வருஷத்துக்கு முன்பதாக பெற்றுக்கொண்டோமே அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வண்டியை ஓட்ட முடியாது. ஹலோ, 25 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த அபிஷேகத்தை வச்சு இன்னைக்கு வண்டியை ஓட்டவே முடியாது. அந்த மேய்ப்பன் எப்படி ஒவ்வொரு நாளும் எடுத்து ஒலிவ எண்ணெயை பாருங்க அந்த தலையிலே, அந்த ஆட்டினுடைய தலையிலே பூசுகிறானோ, இதை போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் அந்நிய பாஷையில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். ஆமென் சொல்றீங்க? ஆமென். சிலர் பாருங்க தமிழ்ல ஜெபிக்க மாட்டாங்க, அதுக்கே அப்பப்ப ஸ்க்ரூ கொடுக்கணும், அப்பப்ப தீயை பொருத்தி விடணும், அனல் மூட்டி விடணும். ஜெபிச்சிங்களா பிரதர், ஜெபிச்சிங்களா சிஸ்டர், ஐயோ மறந்துச்சேனே, ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு. எங்க ஜெபிக்க நேரம் இருக்குது? எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப பிசாசுடைய தாக்குதல தாக்கு பிடிக்க முடியாது. வியாதி கிருமிகளுடைய இதெல்லாம் என்ன செய்யும்? கண்டிப்பா அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அருமையானவர்களே கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளுக்கு அந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஒலிவ எண்ணெயை தலையில பூசி விடுகிறானோ, அதை போல பாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் அன்றாடம் குறைந்தது, ஏற்கனவே சொன்னது மாதிரி, குறைந்தது 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில மாத்திரம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தமிழ்ல ஜெபிக்கிறது கணக்கில் வரக்கூடாது. குறைந்தது அந்நிய பாஷையில் இருந்து 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதுதான் பாருங்க இந்த உலகத்திலே நான் வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும், சுகமாய் வாழ முடியும், ஆரோக்கியமாய் வாழ முடியும், பலனாய் வாழ முடியும், தீர்க்காயுசாய் வாழ முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? இல்லைன்னா இந்த பொல்லாத மனிதர்கள் வந்து அப்பப்ப சில தவறான வார்த்தைகளை போட்டு விட்டு போறாங்க பாருங்க நம்ம மண்டைக்குள்ள. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அந்த வார்த்தை சர்ன்னு மூக்குக்குள்ள பூச்சி ஏறி அந்த ஆட்டோடைய மூளையை போய் கொடைஞ்சு அதை டார்ச்சரை கொடுத்து சாகடிக்கிற மாதிரி இவங்க கொடுக்குற வார்த்தைகள் என்ன செய்ய ஆரம்பிச்சு போய் உள்ள போய் ஓட்டு நம்மளை கொடைஞ்சு எடுத்து நம்மளை தூங்க விடாம ஆக்கி தூக்க மாத்திரத்தில் போட, தூக்க மாத்திரையில என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டு இருக்குது? போட தூக்க மாத்திரையெல்லாம் போட வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில சுகமா வாழணுமா, ஆரோக்கியமா வாழணுமா, வெற்றியாய் வாழணுமா, ஜெயமா வாழணுமா, சுகத்தை அனுபவிக்கணுமா? நல்ல ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கணுமா? ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றேன் பாஸ்டர், அன்னைக்கெல்லாம் எவ்வளவு வல்லமையா ஜெபம் பண்ணி தெரியுமா? இப்ப என்னாச்சது? அன்னைக்கு ஜெபம் பண்றது இருக்கட்டுங்க, இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்கிறேன். அன்னைக்கெல்லாம் பாத்ரூமுக்குள்ள போகும்போது வரும்போது கூட அந்நிய பாஷை தான் ஆண்டவர் பாஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வண்டியில போகும்போதும் அந்நிய பாஷை தான், வண்டி விட்டு இறங்கும் போதும், காய்கறி மார்க்கெட்டை போகும்போது அந்நிய பாஷைலாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். இப்போ என்னாச்சு? இப்போதான் அது என்னாச்சு? எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், அதை வச்சு இன்னைக்கு வண்டியை ஓட்ட முடியாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, அவ ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை என்ன செய்கிறா? தருகிறா. ஆமென். ஒவ்வொரு நாளும் புதிய, நேத்து வச்ச கிருபை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வண்டி என்ன செய்ய முடியாது? ஓட்ட முடியாது. இன்னைக்கு புதிய கிருபை கர்த்தரை பெற்றுக்கொள்ளணும். அது போலதான் இன்றைக்கு பாருங்க அபிஷேகத்தில் நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் நிறைந்து என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாக்குதலுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? தாக்கு பிடிக்க முடியும், அடிச்சு எகிரி ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும், சுகத்தோடு வாழ முடியும், ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். இந்த பொல்லாத மனிதனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் தப்பித்து கொண்டு நல்ல சமாதானத்தோடு படுத்து என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? இல்லைன்னா நைட்ல தூக்கம் வராது, பிறண்டு கிடக்க வேண்டியது, உருண்டுகிட்டே கிடக்க வேண்டியதுதான். அந்த அன்னைக்கு அவன் சொன்னானே இப்படி, இது இன்னைக்கு இவன் சொன்னானே இப்படி, இந்த அவன் அன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அப்படி பேசிக்க கூடாது.
இதுதான் மண்டைய போட்டு குடையுமே தவிர இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை மனதில் வராது. நீங்க நல்லா அந்நிய பாஷை நேரத்தை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. காலை எந்திரிச்ச உடனே நல்லா அந்நிய பாஷை நேரத்தை ஜெபம் பண்ணுங்க. அப்பப்போ இடையில கிடைக்கும் போது நல்லா அந்நிய பாஷை நேரத்தை ஜெபம் பண்ணுங்க. மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஆமே, மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஆகவே சங்கீதக்காரன் பாருங்க, சவுலாலே துரத்தப்பட்டு, அவருடைய போர்ச்சேவர்களாலே துரத்தப்பட்டு, அவன் அப்படியே உயிரை கையில பிடித்து கொண்டு அப்படியே இந்த பள்ளத்தாக்கு வழியா ஓடி வர்றான். இதோட நம்முடைய சாப்டர் க்ளோஸ், இதோட அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு ஓடி வரும்போது அந்த பள்ளத்தாக்குக்கு பக்கத்துல பாருங்க அமைதியான நீர் ஓடைகள் போய்கொண்டே இருக்கிறது. அங்கே சில மேய்ப்பர்கள் ஆடுகளை பாதுகாத்து கொண்டு பராமரித்து கொண்டு, அந்த ஆடுகளை தேற்றி கொண்டு, அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காய்த்து கொண்டு, அந்த ஆடுகளுக்கு அந்த ஒலிவ எண்ணெயை பூசிக்கொண்டு இப்படி பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறதை அவன் கண்கூடாய் பார்க்கிறான். பார்த்த உடனேயே தன்னுடைய மேய்ப்பராகிய கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, எனக்கு மேய்ப்பர் இருக்கிறார், அவர் என் கூடயே இருக்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன் என்று அவன் இந்த சங்கீதத்தை என்ன செய்கிறான், பாடுகிறான். இதற்கு புரிகிறது. சரி, இங்கே கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, யார் இந்த மேய்ப்பர்? சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. யார் இந்த மேய்ப்பர்? யார் இந்த மேய்ப்பர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் இந்த மேய்ப்பர் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மேய்ப்பர் யார்? புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் இந்த மேய்ப்பராகும். எப்படி என்று சொன்னால் 23ஆம் சங்கீதத்திற்கு முந்தின சங்கீதம் 22வது சங்கீதம். ஏம்பாஸ், இது ஒரு பெரிய வெளிப்பாடா? 23க்கு முன்னால என்னதான் 22 தானே? 21 யாரு சொன்னது? அல்ல, கவனிய. 23ஆம் சங்கீதத்துக்கு முந்தின சங்கீதம் 22வது சங்கீதம். இந்த 22ஆம் சங்கீதம் எதை குறித்த சங்கீதம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்து, அதை குறித்தான ஒரு சங்கீதம் தான் இந்த 22வது சங்கீதம். 23க்கு பிறகு 24ஆம் சங்கீதம் வருகிறது. 24வது சங்கீதம் எதை குறித்த சங்கீதம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த சங்கீதம். இதற்கு புரிகிறது. 22 இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகள், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அதை குறித்த சங்கீதம். 24வது சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த சங்கீதம். ஆழமாய் கவனியுங்கள். 22ஆம் சங்கீதத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறான். 24வது சங்கீதத்திலையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறான். அப்ப 23ஆம் சங்கீதத்திலும் யாரை குறித்து தான் பேசுகிறான்? சொல்லுங்க, யாரை குறித்து தான் பேசுகிறான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறான். அப்ப இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. அப்ப இந்த மேய்ப்பர் யார்? இயேசு கிறிஸ்து தான் இந்த மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் இந்த மேய்ப்பர் என்று அவன் இங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பராகவும் அவர் இருக்கிறார். சங்கீதக்காரனுக்கு மாத்திரமல்ல, சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கும் மேய்ப்பராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன், நான் என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பர். அவர் ஆடுகளாகிய நமக்கு, நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுத்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் தரித்திரத்திலும் பிசாசின் பிடியிலும் இருந்து நம்மை மீட்பதற்காக, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து பாருங்க தம்முடைய ஜீவனையே நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? ஆடுகளாகிய நம்மை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக, வாழ வைப்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தினார், கொடுத்தார் என்பதை சத்திய வேதத்தில் நாம் திட்டமும் தெளிவுமாக நாம் பார்க்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறானே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. அப்ப யார்தான் இந்த மேய்ப்பர்? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எல்லா காரணங்களும் உயர்த்தி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிறவராக, அவர் என்னை போஷிக்கிறவராக, அவர் என்னை பராமரிக்கிறவராக, அவர் என்னை பாதுகாக்கிறவராக, அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார். எனவே நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென். மேய்ப்பர் நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும். ஆகவே மேய்ப்பரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேய்ப்பரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார், போஷிப்பார். சரி, இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று. சரி, எப்பொழுது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார்? எப்பொழுது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து நம்மை பாதுகாப்பார், நம்மை பராமரிப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை நடத்துவார்? அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் எல்லாரையும் போஷிக்கிறது கிடையாது, எல்லாரையும் பாதுகாக்கிறது கிடையாது, எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து விடுவது கிடையாது. இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து எப்பொழுது அவர் நம்மை போஷிப்பார் என்றால், எப்பொழுது அவர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால், சத்தியவேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. அப்ப கர்த்தர் எப்பொழுது நம்மை போஷிப்பார்? எப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார்? எப்பொழுது கர்த்தர் நம்மை பராமரிப்பார்? எப்பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார்? எப்பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார்? எப்பொழுது என்று சொன்னால், நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை 100க்கு 100 சார்ந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாக நாம் செல்லும் போதுதான் அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை பராமரிப்பார், அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஆமென். இருக்கிறீங்களா? எனவே நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கும் போதுதான் அவரே நம்மை போஷிப்பார், அவரே நம்மை பாதுகாப்பார், அவரே நம்மை தேற்றுவார், அவரே நம்மை தைரியப்படுத்துவார். இருக்கிறீங்களா? மேய்ப்பர்கள் ஆடுகளை அழைத்து கொண்டு போகும்போது மேய்ப்பர் இப்படி முன்னால் போவார். இருக்கிறீங்களா? ஆடுகள்லாம் பின்னால் என்ன செய்யும்? வரும். சில ஆடுகள்லாம் ஒழுங்காக வரும், சில ஆடுகள்லாம் ஒழுங்காகவே வராது. மக்கர் பண்ணிட்டு அங்கே எங்கேயாவது போய் தலையை விட்டுக்கிட்டு நிற்கிறது, இங்கே எங்கேயாவது தலையை விட்டுக்கிட்டு நிற்கிறது, அங்கே ஏதாவது தேவையில்லாத இலை கொலையெல்லாம் போய் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு விற்குன்னு இழுத்துக்கிட்டுலாம் கிடக்கிறது. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே கவனியுங்கள். மேய்ப்பர்கள் பாருங்க, ஆடுகளை பத்திரமாய் நடத்தி கொண்டு போகிறார்கள். எந்த ஆடுகளை அவர்கள்
நடத்தி கொண்டு போகிறார் என்று சொன்னால், தமக்கு பின்னாக வரக்கூடிய ஆடுகளை, தன்னுடைய சத்தத்தை கேட்டு தனக்கு பின்னாக வரக்கூடிய அந்த ஆடுகளை தான் இந்த மேய்ப்பர்கள் நடத்தி கொண்டு போய் அவர்கள் புல்லுடைய இடங்களிலே மேய்க்கிறார்கள். அமர்ந்து தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் தண்ணீர் காட்டுகிறார்கள். தன்னுடைய சத்தத்துக்கு தனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த ஆடுகளுக்குத்தான் அவன் அந்த ஒலிவ எண்ணெயை தலையில் என்ன செய்து விடுகிறான்? பூசி விடுகிறான். தலையில மாத்திரமல்ல, தன்னுடைய அந்த வாய்ப்பகுதி, அந்த மூக்கு பகுதிகள் எல்லாம் அவன் என்ன செய்கிறான்? பூசி விடுகிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? எங்க வீட்டில் பூசுவாங்க. எப்படி? இந்த ஆடுகள் எல்லாம் நிறைய இருக்கும். எங்கள் அப்பா வரும்போது இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவார். மருந்தெல்லாம் அந்த தண்ணியில் கொட்டி வச்சு உள்ள இருக்கு நிறையா. ஒவ்வொரு ஆடாக வரிசையை நாங்கள் கொண்டு வரணும். கொண்டு வந்து ஒரு பிடிச்சி நெசி ஒரு மூக்கி விடுவார். அந்த மருந்து இருந்தெல்லாம் சர்ன்னு மூக்குள்ளே போய் அது காதுக்குள்ளே போய் அது கண்ணு பையில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த கிருமியெல்லாம் சாகடிச்சு அப்படி புழெல்லாம் கீழே விழுகும். பூச்சியெல்லாம் செத்து கீழே விழுகும். அது வரைக்கும் இந்த ஆடெல்லாம் நிம்மதியை தூங்காது. நைட்டெல்லாம் மேன் கத்திக்கிட்டு மாந்தைக்குள்ள இங்கிட்ட அங்கிட்டு போய்கிட்டு தூங்காமல் அப்படியே உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டு அடகும். இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுவார் பாருங்க. கரெக்டாக இந்த மருந்தெல்லாம் போட்டு தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சி விட்டு முக்கி விடுவார். அதுக்கப்புறம் அது நிம்மதியாக தூங்கும். இதாக இருக்கிறீங்களா? அப்போ எந்த ஆடு கர்த்தருக்கு செவி கொடுக்கிறதோ, எந்த ஆடு அவருக்கு பின்னாக செல்கிறதோ, எந்த ஆடு அவரை பின்பற்றி செல்கிறதோ, அவரை சார்ந்து கொண்டு செல்கிறதோ, அந்த ஆடுகளுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு? எண்ணெய ஊசி விடுகிறார், போஷிக்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அழைத்து செல்கிறார், ஒரு சமாதான வாழ்வுக்குள்ளே கொண்டு செல்கிறார், ஒரு இளைப்பாறுதலான வாழ்வுக்குள்ளே கொண்டு செல்கிறார், சுகமுள்ள வாழ்வுக்குள்ளே என்ன செய்கிறார்? கொண்டு செல்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய், நான் கர்த்தருக்கும் அவருடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது? உண்டாகாது. பாதுகாவல் உண்டாகாது, பராமரிப்பு உண்டாகாது, செழிப்பு உண்டாகாது, வெற்றி உண்டாகாது, நன்மை உண்டாகாது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க போகிறோம்? ஆமே, நீங்க கர்த்தருடைய ஆடுதான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கும் பொழுதுதான் அவர் உங்களை என்ன செய்வார்? பாதுகாப்பார், பராமரிப்பார், போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார், இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்வார்? கொண்டு போவார். வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த ஒரு பகுதியை மாத்திரம் பிடிச்சி தொங்கிட்டு என்ன செய்யக்கூடாது? நிற்க கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். யார சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார்? என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப யாரு, எந்த ஆடு, எந்த ஆட்டுக்குட்டி கர்த்தருக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறதோ அந்த ஆடைத்தான், அந்த ஆட்டுக்குட்டியை தான் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்களைத்தான் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். என்ன செய்வாராம்? சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பாராம். உண்மையாய் செவி கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். 2வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 28:2. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்.
ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். யாருக்கு பலிக்கும்? யார் மேல் ஆசீர்வாதங்கள் வரும்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது. என்ன செய்யும் போது? அவருடைய சத்தத்துக்கு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. அப்ப யெகோவா ரோகியினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் விரட்டி கொண்டு வந்து நம்மையில் என்ன செய்ய வந்து பலிக்க ஆரம்பிக்கும். ஆமென். எனவே நல்ல மேய்ப்பராகி இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போதுதான் அவர் நம்மை போஷிப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை பராமரிப்பார், நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஓடிக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் பாதுகாப்பு உண்டாகாது, பராமரிப்பு உண்டாகாது, தேவைகள் சந்திக்கப்படாது. இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய ஒரு பிரச்சனை என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது கிடையவே கிடையாது. இஷ்டத்துக்கு ஓடுறது, தாறுமாறா ஓடுறது, எங்க வேணாலும் போறது, அங்க போறது, இங்க வர்றது, அங்க வர்றது, இங்க வேணாலும் ஓடுறது. ஆனா கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கறது கிடையாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம ஓட்டுட்டு கர்த்தர் என்ன பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேன்மையை போல சொன்னாரே, ஏன் நடக்கல அப்படி என்ன செய்யுது? கேள்விகள்லாம் கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? ஏன் எனக்கு பலிக்கல? கர்த்தர் என்னை பாதுகாப்பார், பராமரிப்பார்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா? கர்த்தர் என்னை ஏன் பராமரிக்க மாட்டேங்கிறார்? கர்த்தர் என்னை போஷிக்க மாட்டேங்கிறார்? கர்த்தர் என் தேவை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்குது. கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தோமா? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தோமா? கீழ்ப்படித்து நடந்தோமா? எல்லாம் இருக்கிறீங்களா? என் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை என்ன செய்வேன்? மேன்மையாக வைப்பேன். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப கர்த்தர் எப்பொழுது நம்மை போஷிப்பார் என்றால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆமென். வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை, அந்த வார்த்தை கவனிக்கிறீங்க, அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். அதாவது வாசிக்கிறேன், சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நாம அந்த கடைசி பகுதியை மாத்திரம் பிடிச்சுக்கிறோம் இல்லையா? நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் சொன்னீர் ஆண்டவரே. ஆமாப்பா, நான் இல்லைன்னு சொல்லலப்பா, நான் பரிகாரி தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆண்டவரே என்னை சுகமாக்கும். கர்த்தருக்கு சொல்றாரு, என் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்தியா? என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப யாருக்கு அவர் மேய்ப்பராயிருக்கிறார்? யாரை கர்த்தர் போஷிக்கிறார்? யாரை கர்த்தர் சுகமாக்குகிறார்? யாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார்? யாரை கர்த்தர் இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறார்? அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களை. ஆமென். கரங்களை சொல்லுவோம். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்னை சுகமாக்கி ஆரோக்கியத்தின் பாதையிலே நடத்துவார். ஆமென். நம்ம சத்தத்தையே கேட்காம மற்ற எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கிறது, மற்ற எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய சத்தத்தையும் கேட்கிறது, ஃப்ரெண்டோடைய சத்தத்தை கேட்கிறது, சித்தப்பாவுடைய சத்தத்தை கேட்கிறது, பெரியப்பாவுடைய சத்தத்தை கேட்கிறது, மாமை மச்சா எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கிறது. ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்கறது கிடையாது. எல்லாருக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா உறவினர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்க வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். ஆனா யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுதுதான் சரீர சுகம் நம்முடைய பங்காய் மாறும். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க
படும். ஆமென். அப்ப மேய்ப்பராகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நடக்கும் பொழுதுதான் சரீரத்திலே சுகத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். எனவே நாம் நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் சுகமாய் இருப்பதற்கும் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வாசிப்பு உபாகம புஸ்தகம், உபாகமம் 6:3. உபாகமம் 6:3. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. சாவதானமாய் கவனமாய் இரு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு, நீ சுகமாய் இருப்பதற்கு, நீ செழிப்பாய் இருப்பதற்கு, நீ பாதுகாப்பாய் இருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அவைகளை கவனமாய் கவனித்து நட. அவைகளை கவனித்து நடப்பதற்கு சாவதானமாயிரு, கவனமாயிரு என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போதுதான் நாம் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். நாம் தீர்க்காயுசாய் வாழ்வோம். நாம் நன்றாய் இருப்போம். அப்ப நாம் நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நான் கர்த்தருடைய சத்தத்துக்குலாம் செவி கொடுக்க மாட்டேங்க, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தான் வாழ்வேங்க, ஆனா கர்த்தரை நீ நல்லா வைக்கணுங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாய் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் மெய்யாகவே நம்ம என்ன செய்வார்? பாதுகாப்பார், போஷிப்பார், பாதுகாத்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய மேய்ப்பராகி இவர் நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் கல்வாரி சிலுவையிலே என்பதை நாம் சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டு மேய்ப்பர்கள் அவர்கள் எல்லாரும் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறவர்கள், கூலிக்கு வேலை பார்க்கிறவர்கள். ஒரு அக்ரிமெண்ட்ல வேலை பார்ப்பாங்க. சிலர்லாம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சொல்லிச்சு. இருக்கிறீங்களா? அந்த மேய்ப்பர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆடுகள் என்ன செய்ய மாட்டாங்க, கேர் எடுக்க மாட்டாங்க, அக்கறை எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த மேய்ப்பரோ நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர். ஆமே, நம்மை சிருஷ்டித்தவர் மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை மீட்பதற்காக தம்முடைய ஜீவனையே நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தவர். இவர்தான் மெய்யான மேய்ப்பர், இவர்தான் நல்ல மேய்ப்பர். சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். ஆமென். அப்ப நம்மை வாழ வைப்பதற்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் கல்வாரி சிலுவையிலே இந்த மேய்ப்பர் நமக்காக சிந்தியிருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய மாபெரும் அன்பாகும். எனவே நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நாமும் நம்முடைய சந்ததியும் நன்றாக இருப்போம், வாழ்ந்து சுகமாயிருப்போம், நாம் செழித்து ஓங்கி இருப்போம். ஆமென். எத்தனை பேரு இந்த நல்ல மேய்ப்பராய் இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்க நினைக்கிறீங்க? ஆமென். யாவரும் எழுப்பி நிற்போம், நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய ஜீவனையே இந்த மேய்ப்பர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார். இந்த மேய்ப்பர் நல்லவர், யெகோவா ரோஹி அவர் நல்லவர். இந்த மேய்ப்பர் நம்மோடு கூட இருக்கிறார். மற்ற மேய்ப்பர்கள் எல்லாரும் ஓடிடுவாங்க, இந்த மேய்ப்பர் நம்மை விட்டு ஓட மாட்டார். சிங்க கரடிலாம் வரும் பொழுது தலை தெரிச்சு இந்த கூலிக்கு வேலை செய்கிற மேய்ப்பர்லாம் ஓடிடுவாங்க. நம்ம தப்பிச்சா போதும், ஆடு 2 ஆடு போனால் போய் தொலைது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மேய்ப்பரோ நம்மை விட்டு ஓட மாட்டார்.
போக மாட்டார். அந்த பிசாசின் கிரியைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார். சத்துருக்களின் திட்டங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை பாதுகாத்து போஷித்து நடத்துவார். இந்த மேய்ப்பருக்கு நாம் செவி கொடுப்போம். இந்த மேய்ப்பருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். இந்த நல்ல மேய்ப்பருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்று சொன்னார், நாமும் நம்முடைய சந்ததியும் மெய்யாகவே நன்றாயிருப்போம், வாழ்ந்து சுகமாயிருப்போம், செழித்திருப்போம், வெற்றியாய் வாழ்வோம். எல்லார் கரங்களை உயர்த்தி, யெகோவா ரோகியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீரே என் மேய்ப்பர், நீரே என் மேய்ப்பர், நீரே என் ஆண்டவர். என்னுடைய ஆண்டவர் மாத்திரமல்ல, நீ என்னுடைய சிருஷ்டிகர் மாத்திரமல்ல, நீ என் மேய்ப்பராகவும் இருக்கிறீர். என்னை போஷிக்கிறீர், என்னை பாதுகாக்கிறீர், என்னை பராமரிக்கிறீர், என்னை நடத்துகிறீர், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டு நடக்க எனக்கு உதவி செய். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா ரோகியே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே, நல்ல மீட்பரே, நல்ல மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க, உம்மை பின்பற்றி வர, உம் பின்னாலே நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் போஷிக்க வேண்டும்படியா, தேவைகளை சந்திக்க வேண்டும்படியா, அவரை பாதுகாக்க வேண்டும்படியா, பராமரிக்க வேண்டும்படியாய் நான் செபிக்கிறேன். கர்த்தாவே தகப்பனே, ஸ்தோத்திராண்டவரே, உமக்கு செவி சாய்த்து நடக்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அபிஷேகத்திலே நிரம்ப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறீர். அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். மகிமை எல்லாம் எங்கள் தேவனே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்